வணக்கங்க. எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாம்பரம் எம்எல்ஏ ஆனால் நிச்சயமாய் புரிந்து கொள்ளுகிறேன். தாம்பரம் நகர சகோதர சகோதரிகளே, மருத்துவமும் கல்வியும் உங்கள் கைகளில் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் அதுவே பெரிய செலவினமாக உள்ளது. ஒவ்வொரு குடும்பத்திலும் மருத்துவத்திற்காகவும் கல்விக்காகவும் படாத பாடுபட்டு அந்த கல்வி தங்கள் குழந்தைகளுக்கு தங்களுக்கு கிடைக்காமல் அவர்கள் ஏதோ ஒரு வேலையினை செய்து கொண்டு விழுந்து விடுகின்றனர். நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள். நான் தாம்பரம் எம்எல்ஏ ஆனால் ஒவ்வொரு வீடுகளிலும் அலசி ஆராய்ந்து அந்த வீட்டில் உள்ளவர் செகண்டரி கிராஜுவேட் செல்லும் வரை நானும் என் குழுவும் இணைந்து பயணிக்கும். அதுவும் நல்ல மதிப்பெண்ணுடன் நீங்கள் வெளியே வர என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை எங்கள் குழு செய்து கொண்டே இருக்கும். மருத்துவம் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும். எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் நீங்கள் நாட வேண்டியது அரசாங்க மருத்துவமனையே என்ற நிலை மாறும். நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் தாம்பரம் நகர மக்களே. மருத்துவத்தையும் கல்வியும் எவர் தூக்கி நிறுத்துகிறாரோ அவரே சிறந்தவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக, எனக்காக நீங்கள் இருப்பீர்களா?